வணக்கம். நான் அட்வொகேட் பிரியதர்ஷினி. இப்போது ஒரு 10 நாளாக ஒரு பேசும் பொருளாக எந்த பேப்பரை திறந்தாலும், எந்த யூடியூப் திறந்தாலும், நியூஸ் சேனல் திறந்தாலும் போயிட்டுருக்க ஒரே விஷயம் கொல்கட்டா டாக்டர் ரேப் கேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு. அதை பார்க்குற நமக்கே ரொம்ப பதைக்கிற மாதிரி ஒரு விஷயம். நம்ம வீட்டில் யாருக்காவது நடந்திருந்தால் ஒரு விஷயம் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு போயிட்டுருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அந்த விஷயமாக தான் போயிட்டுருக்கு. சரி, இதில் அப்படி என்னதான் நடந்தது, ஏன் இவ்வளோ பெருசாக இந்த விஷயம் போயிட்டுருக்கு, ஏன் இவ்வளோ பேர் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் உள்ளே இருக்காங்க, ஏன் இது எப்படி சொல்கிறது, பார்க்க போனால் நாடே திரும்பி பார்க்குற ஒரு விஷயமா மாறி இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல இது எங்கே இருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். தட் இஸ், நம்ம ஆகஸ்ட் 9ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜி கேர் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல், தட் இஸ் கல்கட்டாவில் வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன ஆகுது அப்படின்னா, டியூட்டி டாக்டராக இருந்த ஒருத்தவங்க ரேப் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. ரேப் அண்ட் ப்ரூட்டலி மர்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இது பின்னணி எப்படி ஆரம்பிச்சது, எந்த மாதிரி போயிட்டுருக்கு, இன்னைய தேதி வரைக்கும் இதில் இருக்க ப்ராக்ரஸ் என்னென்னா எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா முதல்ல அந்த டாக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிஜி செகண்ட் இயர் படிக்கிற டாக்டர். அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிசிங் டாக்டராகவும் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஒரு 36 மணி நேரமான ஒரு டியூட்டியை முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 8ஆம் தேதி நைட்டு முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு செமினார் ஹால் போயிருக்காங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் 3rd ஃப்ளோரில் இருக்க செமினார் ஹாலில் போயிருக்காங்க. போனவங்க அப்படியே படிச்சுட்டு இருந்துட்டு தூங்கியிருக்காங்க. காலையில் ஒரு 10 மணி அளவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த செமினார் ஹாலில் அவங்களோட பாடியை தான் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தவங்க. சரி, இது நம்ம மொதல் விஷயமாக இதில் நம்ம பார்க்கணும். இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலேஜோட பிரின்சிபல், தட் இஸ் சந்தீப் கோஷ், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 10 மணி வாக்கில் அவங்களோட பேரண்ட்ஸ் அப்பா அம்மா கால் பண்ணி ஃபஸ்ட்டு அவர் என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் சீக்கிரம் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர வழியில் ஒரு 20 நிமிஷம் கழித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்பா அம்மா அலறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நின்னா 3 மணி நேரம் அவங்க பெண்ணினுடைய உடலை அவங்க பார்க்க அலோவ் பண்ணவே இல்லை. என்ன விஷயம் நடந்ததுன்னு எதுவும் சொல்லவே இல்லை. ஓகே, இது மொதல் விஷயம். இதில் நம்ம சந்தேகம் எழுப்பக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விஷயங்கள் அதாவது அவங்க ரேப் செய்யப்பட்டு மர்டர் பண்ணது ஒரு விடிய காலையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. ஓகே, விடிய காலையில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. ஆனால் 10 மணி வரைக்கும் ஏன் யாருமே அந்த செமினார் ஹால்குள்ளே போகல? அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல். ஏன் யாருமே செமினார் ஹால்குள்ளே போகல? ஏன் யாருமே அவங்கள பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய குவெஷனாக இருக்குது. மொதல் குவெஷன். ரெண்டாவது குவெஷன், அவங்க அந்த இடத்துல அரை நிர்வாணமாக அப்படி தான் அவங்களோட பாடியை அந்த இடத்துல கண்டெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த காலேஜோட பிரின்சிபல் இது சூசைட் அப்படின்னு சொல்லுவார்? ஏன்னா பார்க்கும்போதே அவங்க ஒரு ரத்த வெள்ளத்தில் இருந்திருக்காங்க. அவங்க கண்ணுலேருந்து ரத்தம், வாயிலிருந்து ரத்தம், அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸ்லேருந்து ரத்தம், ஃபுல்லாக இந்த மாதிரி ரத்தமாக இருக்க ஒரு விஷயத்தில் எப்படி ஏன் அவர் எப்படின்றதை தாண்டி ஏன் அவர் அதை சூசைட் அப்படின்னு சொன்னாருன்ற ஒரு குவெஷன். மூணாவது ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கால் பண்ணப்போ நல்லா இருக்காங்க, உடம்பு முடியல வாங்க அப்படின்னு சொன்னவர் அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயம். அடுத்தது 3 மணி நேரம் வரைக்கும் ஏன் பேரண்ட்ஸை பார்க்க அலோவ் பண்ணவே இல்லை. அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தப்போ போலீஸ் அவங்க இருந்த நிலைமையை பார்த்துட்டு அவங்க ஆமாம் இது ரேப் அண்ட் மர்டர் அப்படிங்கிறத போலீஸ் டிக்ளேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க பாடியை ரெக்கவர் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இது மொதல் இன்சிடெண்ட். ஓகே, இது யார் பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த இன்சிடெண்ட் காலையில் 10 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் குரூப் எல்லாமே பரவி அப்புறம் இந்தியா ஃபுல்லாக தெரிய அன்றைக்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் சேர்ந்த யூஜி ஸ்டூடெண்ட், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க டாக்டர்ஸு எல்லாருமே ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் அன்றைக்கே வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வெளியே வந்துட்டு கொஷின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த ஸ்டூடெண்ட்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்க்குற எங்களுக்கே தெரியுது அது சூசைட் கிடையாது அப்படிங்கிறது. அப்புறம் ஏன் பிரின்சிபல் அதை சூசைடுன்ற ஒரு வேர்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு கொஷின் இந்த இடத்துல எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்குது. ஓகே, இந்த விஷயம் ஒன்று நடந்துருச்சு, இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல அடுத்த ஒரு ஸ்டெப் இதில் நகர்ந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. சிசிடிவியை செக் பண்ணும்போது காலையில், தட் இஸ் அதிகாலையில் 9ஆம் தேதி காலையில் பார்த்தோம் அப்படின்னா
ஒரு பர்சன் காலையில் ஒரு 4 மணி அளவில் வந்துட்டு அந்த செமினார் ஹாலுக்குள்ளே போயிட்டு ஒரு 45 மினிட்ஸ் to 1 ஹவரில் திரும்ப வெளியே வர்றது வந்து அவங்களுக்கு தெரியுது. மொதல் விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க த்ரூ சிசிடிவி கேமரா. இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செமினார் ஹாலில் சிசிடிவி கிடையாது. கீழே இருக்க சிசிடிவி கேமரா வச்சு இந்த விஷயம் ஃபைண்ட் பண்ணுறாங்க முதல்ல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பெண்ணினுடைய உடல், அந்த டாக்டருடைய உடல் இருந்த பக்கத்தில் வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் ஸ்பீக்கர் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ட்ராக் பண்ணி ஃபைனலாக 10ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ஷூவில் இருந்த வந்துட்டு பிளட்டு கரையை வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவரை என்ன பண்ணுறாரு, இந்த பெண்ணை வந்துட்டு ப்ரூட்டலி ரேப் பண்ணி மர்டர் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போய் நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் அவர் போட்டிருந்த அந்த ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு ஷூவை மட்டும் அப்படியே விட்டுட்டுருக்காரு. ஸோ ஷூவில் இருந்த பிளட் ஸ்பாட்ஸ் ஒன்று. ரெண்டாவது, அந்த ப்ளூடூத் ஹெட்செட், அங்கே இருந்த ஹெட்செட் வந்துட்டு இவரோட உள்ளே போகும்போது அந்த சர்வேலன்ஸில் இவர் காதில் இருந்ததை வச்சு மேட்ச் பண்ணி இந்த 2 விஷயத்தில் சஞ்சய் ராய் தான் வந்து குற்றவாளி அப்படிங்கிறத வந்து அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஜுடிஷியல் கஸ்டடி இவருக்கு வேண்டாம், போலீஸ் கஸ்டடி வேணும் எங்களுக்கு, பிகாஸ் அவர் வந்து நாங்கள் விசாரிக்கணும், ஸோ போலீஸ் கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 23ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த இன்சிடெண்ட் எல்லாமே நடக்குது. சரி, ஓகே, இது இப்படியே போயிட்டுருக்கு. 11ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, 11, 12ஆம் தேதி போல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ் சார்பிலையும் நிறைய பேர் பொதுநல வழக்காக என்ன போடுறாங்க அப்படின்னா, கோர்ட் இதை எடுத்து விசாரிக்கணும், உடனே குற்றவாளியை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு கோர்ட்டில் போயிட்டு கல்கட்டா ஹைகோர்ட்டில் வந்துட்டு அவங்க கேஸாக ஃபைல் பண்ணுறாங்க. கேஸாக ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, இந்த விஷயத்தை வந்து போலீஸ் இது வரைக்கும் என்னென்ன என்கொயரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 13ஆம் தேதி இதை வந்து நாங்கள் ஹியரிங்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் போலீஸ் இதில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, இன்சிடென்ட் வந்து 9ஆம் தேதி நடக்குது, 3-4 நாள் ஆகிடுச்சு, போலீஸ் என்னென்ன இதில் ஃபைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, இதை உடனே சிபிஐக்கு மாற்றுறாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த பிளேஸோட சிஎம் மம்தா பானர்ஜி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸ்க்கு வந்து நான் 7 நாள் டைம் கொடுக்குறேன், அந்த 7 நாளுக்குள்ளே குற்றவாளிகள் யார் அப்படின்னு வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கலன்னா உடனே நான் சிபிஐக்கு மாற்றிடுவேன் அப்படின்னு அவங்களும் வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க அந்த இடத்துல. ஓகே, பட் ஆனால் கோர்ட்டும் இது என்ன டிசைட் பண்ணிடுறாங்கன்னா, ஓகே போலீஸ்கிட்ட இருந்தால் அது சரி வராது. ஸோ போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் கலெக்ட் பண்ண எவிடன்சஸ்ஸு, நீங்கள் யாரை என்கொயரி பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் சிபிஐட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் வந்து 13ஆம் தேதி வந்து சிபிஐக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணப்படுது. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாம் போயிட்டே இருக்குது. மீன்வைல் நமக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறது, இது வந்து அடுத்த நிர்பயா கேஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் நிர்பயா கேஸை விட கொடூரமான ஒரு விஷயங்கள் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் வந்து நமக்கு நிறைய சந்தேகம் வந்தது, நிறைய குவெஷன் நமக்கு கிடைச்சிருக்கு, கேட்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். அந்த குவெஷனுக்கான ஆன்சரும் நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னவா இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா, அந்த பெண்ணின் உடலில் தட் இஸ் அட்டாப்சி பண்ணப்போ அந்த பெண்ணின் உடலில் பார்த்திங்கன்னா 14 இடத்துல வந்து காயங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க கிளாஸ் போட்டிருப்பாங்க, அந்த கிளாஸ் உடஞ்சி அந்த பீசஸ் எல்லாம் கண்ணுக்குள்ளே போயிருந்தது. அவங்களோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கண்ணம், கை, கால் எல்லாமே கிழிக்கப்பட்டிருந்தது. அவங்க உதடு கிழிக்கப்பட்டிருந்தது. அவங்களோட மார்பகங்கள் செஸ்ட் ஏரியா கிழிக்கப்பட்டிருந்தது. அவங்களோட இடுப்பு எலும்பு தட் இஸ் பெல்விக்கோட இது வந்துட்டு 90 டிகிரியில் வந்து காலை உடைச்சிருக்காங்க. தென் அவங்களோட கழுத்தில் இருக்க வந்து தைராய்டு கிளாண்டை உடைச்சது. இந்த மாதிரி அவங்க பாடியில் வந்து பார்த்தோன்னா அவங்க ப்ரைவேட் ஆர்கனில் அவ்வளோ காயங்கள் இருந்ததுக்கான விஷயங்கள், இந்த மாதிரி 14 இடத்துல வந்துட்டு அவங்க உடம்புல வந்துட்டு காயங்கள் இருந்த ஒரு விஷயங்கள் வந்துட்டு தெரிய வந்திருக்கு. இதோட ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 150 grams ஆஃப் செமன் தட் இஸ் ஸ்பெர்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் ப்ளஸ் எல்லாருமே அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால் 5 to 10 மேக்ஸிமம் to 15 grams ஆஃப் செமன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து கேங் ரேப். அப்போ 150 அப்படின்னும் போது நமக்கு பார்த்தோன்னா 5 or 10 7க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இது பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் இது கிளியர் கட்டாக இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து நமக்கு சொல்லுது
அப்படிங்கிறது தான் டாக்டரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக இருக்குது. தட் இஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதுலேருந்து இப்போ நமக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு ரைஸ் ஆகுது. ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் இதுக்கு எதுக்குமே நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கவே இல்லை. இது வந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த கேஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். சரி, 14ஆம் தேதி வருவோம். 14ஆம் தேதி தான் ஒரு பெரிய இன்சிடெண்ட் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்க டாக்டர்ஸ், தட் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்தோன்னா அந்த கேம்பஸ்குள்ளே வந்து சைலண்ட் ப்ரொட்டஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருமே வந்துட்டு ரொம்ப போயிட்டு அக்ரெசிவாக அந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணலை. வி வாண்ட் ஜஸ்டிஸ், நாளைக்கு எங்களுக்கும் இது நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன கொஷின் மார்க் அப்படின்னு என்ன உத்தரவாதம், என்ன கேரண்டி கொடுப்பீங்க? எங்களில் ஒருத்தவங்களே போயிட்டாங்க, நாளைக்கே நானாக இருக்கக்கூடாது, நாங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்டு சைலண்ட் ப்ரொட்டஸ்ட் அந்த இடத்துல வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சைலண்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் கூடியிருந்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்துட்டு அந்த அந்த விஷயங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ளே வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓபியிலேருந்து எமர்ஜென்சி வார்டிலேருந்து செமினார் ஹால் வரைக்கும் போயிட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க. மொதல் விஷயம். ரெண்டாவது, அங்கே இருந்த எல்லா சர்வைலன்ஸ் எல்லா கேமராஸையும் அடித்து உடச்சிருக்காங்க. இது எல்லாமே அங்கே இருந்த போலீஸ் கண் முன்னாடியே நடந்த ஒரு விஷயம். பட் போலீஸ் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம், பட் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு க்ரௌடு உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது தான் போலீஸ் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ உள்ளே பூந்து அந்த கும்பல் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உள்ளே பூந்து கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டலையே வேண்டலைஸ் பண்ணியாச்சு. மொதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் நமக்கு எல்லாவோட நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்து ஒரு ஃபுட்டேஜ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். செமினார் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் லைக் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் நம்ம பார்த்துருப்போம். அதுவுமே வந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயமா அந்த இடத்துல இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த விஷயங்கள் இந்த பெண் ரேப் அண்ட் மர்டருக்கு நடந்ததுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டதா இல்லை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது ஒன்று. மீன்வைல் இன்னொரு விஷயமும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலோட பிரின்சிபல் தட் இஸ் சந்தீப் கோஷ், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இன்சிடென்ட் நடந்த அன்றைக்கே என்ன பண்ணுறாரு, ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஆமாம் நான் வந்து இந்த விஷயம் நான் இங்கே இருந்ததுனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எய்தர் அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும், இல்லை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை லாங் லீவ் கொடுத்துருக்கணும், இல்லை என்கொயரி முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கணும். பட் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலை. அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை அக்செப்ட் பண்ணாமல் அவரை இமீடியட்டாக அதே சேம் பிரின்சிபல் பொசிஷனுக்கு அங்கே இருக்க நேஷ்னல் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதுவும் வந்து எல்லார் மனசுலையும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயம். கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜஸுமே கொஷின் பண்ண விஷயம் இதுதான். ஏன் கவர்மெண்ட் இப்படி பண்ணாங்க? கவர்மெண்ட் வந்துட்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ப்ரிமிசஸ்க்குள்ளே ஒன்று நடக்குது அப்படின்னா அங்கே யார் இன்சார்ஜாக இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க வந்து அந்த என்கொயரி சர்க்கிள்குள்ளே கொண்டு வரப்படுவாங்க. அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ரிமிசஸோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தோன்னா கன்சர்ன் பிரின்சிபல். ஸோ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜட்ஜ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேஸோட என்கொயரி முடிகிற வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அவரை அதே ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்துருக்கணும் ஒன்று. இல்லைனா லாங் லீவ் கொடுத்துட்டு இந்த என்கொயரி இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சப்பறம் இதில் ஒரு சொல்யூஷன் கிடச்சதுக்கப்புறம் அவரை எங்கே வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ஏன் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிறது ஈவன் ஜட்ஜஸோட கொஷினாமே அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. இதெல்லாம் சரி. சஞ்சய் ராய் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு, அதாவது காவலர்களுக்கு உதவி புரிகிற பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி பர்சன் தான் அங்கே சஞ்சய் ராய் அப்படிங்கிறவர். அங்கே இருக்க லோக்கல் போலீஸ், கொல்கட்டா போலீஸ்க்கு வந்து அவர் வந்து கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, போலீஸ் ஃபோர்ஸ் அந்த இடத்துல பத்தலை அப்படின்னா அவரோட ஹெல்ப்பை வந்து அந்த இடத்துல எடுத்துப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு சிவிக் தேர் அங்கே ஓகே அங்கே இருக்கார். பட் அவரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ஹாஸ்பிட்டலில் அங்கே ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போலீஸ்க்கு உதவி செய்கிறாரு. ஸோ கம்ஸ் அண்டர் போலீஸ் போலீஸோட விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா, வர பேஷண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கமிஷன் எடுத்துகிட்டு, தட் இஸ் ப்ரோக்கரேஜ் வாங்கிட்டு, இந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், இந்த டாக்டர்கிட்ட பண்ணுறேன், நான் போய் சொன்னால் வந்துட்டு சீக்கிரம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கமிஷன் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. இது வந்து அவர் ஒரு வேலையாக பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். பட் when it comes to பர்சனல் லைஃப், இது வந்து நடந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. 4 கல்யாணம் பண்ணப்பட்ட அவர் 3 வைஃப் வந்து அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன ரீசன் சொன்னாங்க 3 மனைவியுமே அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு செக்ஸ் லைக் அடிக்ட்டு, பான் நிறைய பார்ப்பார், ஒரு சரியான சைக்கோ, அதனால தான் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் 3 வைஃபோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. 4வது இப்போ ப்ரெசென்ட்டாக கல்யாணம் பண்ண வைஃப் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதை விட அதிர்ச்சிகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா,
நான் 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என்னை வந்து காட்டு மிராண்டித்தனமாக போட்டு அவர் அடித்ததில் என் குழந்தைய அபார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கோ, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அந்த ஆளை அப்படிங்கிறது தான் 4வது ஒய்ஃப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். 4 ஒய்ஃப்மே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதுதான். சரி, ஒய்ஃப் எல்லாமே சொல்கிறாங்க. அவரோட கூட பிறந்தவங்க சிஸ்டர் ப்ளஸ் அவங்க அம்மா அவங்களும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவன்லாம் மனுஷனே கிடையாது, இவன் ஒரு காட்டு மிராண்டி, இவனை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் அவர் கூட பிறந்தவங்களும் அவங்க அம்மாவும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இந்த இடத்துல இருந்தது. இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் மேலே போய் அந்த சஞ்சய் ராயை அரெஸ்ட் பண்ணப்பறம் போலீஸ்கிட்ட அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டாகவே யோசிக்கல. ஆமாங்க நான் பண்ணிட்டேன் வச்சுட்டேன் அந்த மாதிரி எந்த விஷயமும் யோசிக்கவே இல்லை. உங்களால் என்ன பண்ண முடியும், மிஞ்சி மிஞ்சி போனால் தூக்கில் தானே போடுவீங்க, போட்டுக்கோங்க அப்படிங்கிறது தான் அவர் அந்த இடத்துல கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் வருது. என்ன கொஷின்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து எதர்ச்சியாக போயிட்டு பண்ண ஒரு விஷயம் மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு ரேப் அப்படிங்கிறது வந்து வந்துட்டு ஒரு ட்ரக் அடிக்ட் எதாவது பண்ணியிருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ட்ரிங்க் பண்ணிட்டு போய் பண்ணியிருக்கலாம், இல்லை அவுட் ஆஃப் சம்திங் ஒரு ப்ரொவகேஷன் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் பண்ணியிருக்கலாம். பட் இவ்வளோ கொடூரமாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஒரு பொண்ணை வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி, இதில் இன்னும் டாக்டர்ஸ் ஒரு கொஷனுமே எழுப்புறாங்க. என்னென்னா, ரேப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை மர்டர் பண்ணாங்களா, இல்லை மர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து அந்த பொண்ணோட பாடி கூட செக்ஸ் வச்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் டாக்டர்ஸ் இந்த இடத்துல வந்து கொஷின் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கோபேத்தை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நடந்துகிட்டே இருக்குது. 14ஆம் தேதி இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்கட்டா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போலீஸை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க. என்ன சொல்லி கண்டிக்கிறாங்க அப்படின்னா, தட் இஸ் ஃபெயிலியர் ஆஃப் போலீஸ், தட் இஸ் டு ப்ரொடெக்ட் ஸ்டேட் மிஷினரியே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸே இந்த மாதிரி இருக்கும்போது எங்களால் என்ன பண்ண முடியும், எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறப்போ மக்கள் வந்துட்டு எப்படி இதை வந்து நம்பி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஜட்ஜஸுமே போலீஸ் வந்து ரொம்ப கடுமையாக சாடி சொன்ன ஒரு விஷயமா இந்த இடத்துல வந்து இருந்துகிட்ருக்கு. இது இப்படியே போயிட்டுருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் முந்தானேத்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கேஸ் வந்து சூமோட்டோவாக எடுக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சூமோட்டோ அப்படின்னா ஜட்ஜஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு பிளேஸில் வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை வந்து அந்த ஸ்டேட்லேயோ இல்லை அந்த கண்ட்ரிலேயோ ஏதாவது ப்ராப்ளம் நடக்கிறப்போ ஜட்ஜஸ் அவங்களாம் முன் வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை இந்த நடக்கிற வந்துட்டு என்ன ஒரு இஷ்யூ நடந்துகிட்ருக்கோ அதை நாங்கள் வந்துட்டு எங்களோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி நாங்கள் என்கொயரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல வந்து நம்ம சூமோட்டோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சூமோட்டோ லிஸ்ட்டில் இந்த கேஸை போட்டு நேற்று இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வந்துச்சு. அப்போது ஜட்ஜஸ் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நேற்று வந்து 2 விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு சேஃப் என்விரான்மெண்ட் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இருக்க எல்லா டாக்டர்ஸுக்குமே ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ போலீஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஸ்டேட் இதுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் போது இப்போ இதில் ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கியிருக்காங்க இல்லையா அந்த டாக்டர்ஸ், அவங்க எல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இதில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். என்னாச்சு அப்படின்னு என்ன பார்க்கணும் அப்படின்னா, கோவிட் டைம் முடிஞ்சு, தட் இஸ் 2020 அப்படி அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு ஃபைல் பண்ணுறாங்கன்னா, எங்களை டாக்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு லா எனாக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் சுப்ரீம் கோர்ட்டை போய் கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி லாஸ் நிறைய இருக்குது நமக்கு. இந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் இந்த பர்சன் கேன் பி பனிஷ்ட். கிரிமினல் லான்னு ஒன்று இருக்குது. கிரிமினல் லா கீழே அந்த பர்சன் கண்டிப்பாக பனிஷ் பண்ணலாம். அப்படி இருக்கப்போ எதுக்கு செப்பரேட்டாக ஒரு லா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லா இருக்குது அப்படின்னா அந்த லாவை வச்சு எங்களுக்கான பவரை வச்சு நாங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாமே தவிர்த்து ஒரு லாவை எங்களால் எனாக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நாங்கள் ஜுடிஷியரி தான். ஸோ இந்த லாவை யார் எனாக்ட் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட் தான் எனாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு பில் எடுத்துகிட்டு வராங்க. பட் சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி சொன்ன உடனே ஒரு விஷயம், 2வது பார்லிமெண்ட்டும் இந்த ஆக்டை வந்து எனாக்ட் பண்ண முடியாமல் போகுது, பண்ணலை. ஓகேவா? பிகாஸ் கிரிமினல் லாஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த பெட்டிஷனில் டாக்டர்ஸ் என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து சேஃப் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து, ஏன்னா இந்த டாக்டரே நம்ம பார்த்தோன்னா பணி சுமை தட் இஸ் 36 மணி நேரம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணணும்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் இவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கணும். இன்னொன்று, நாங்கள்
ஒர்க் டைமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை சும்மா ட்ரெஸ் மாற்றுறதுக்கோ எந்த ஒரு ரூம்ஸுமே எங்களுக்கு இல்லை. இந்த மாதிரி ரூம்ஸை வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். 3வது. 4வது விஷயம், எங்களை யாராச்சும் அட்டாக் பண்ணால், ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம் கேரளா டாக்டர் விஷயமாகட்டும், இல்லை அந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த மாதிரி இருக்கப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னா இந்த பர்டிகுலர் ஆக்ட் கீழே எங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுங்க. தட் இஸ் டாக்டர்ஸ் யாராவது தொந்தரவு பண்ணாலோ இல்லை அப்யூஸ் பண்ணாலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் எங்களுக்கு நடந்தாலும் அந்த பர்சன் இந்த மாதிரி பனிஷ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது இதுக்குள்ளே எங்களுக்கு கொடுங்க. இன்னொன்று, எங்களுக்கு ப்ராப்பர் போலீஸ் செக்யூரிட்டி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்களை வந்து டாக்டர்ஸ் வந்து அதில் முன்வைக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் அது ப்ரொசீட் ஆகாமல் அந்த விஷயங்கள் வந்து அப்படியே நின்று போச்சு. திரும்ப இப்போ ப்ரொட்டஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் வந்துட்டு அதை சார்ந்து தான் இருக்குது. ஏன் இதை திரும்ப கேட்குறாங்கன்னா, நம்ம இந்த சினாரியோவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே ப்ராப்பர் சர்வேலன்ஸ் கிடையாது. இருந்திருந்தா அந்த செமினார் ஹால் அப்படிங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு காமன் ஹால். கண்டிப்பாக அங்கே ஒரு சர்வேலன்ஸ் இருந்திருக்கணும். அங்கே சர்வேலன்ஸ் கிடையாது. ஒரு வேலை இருந்திருந்தா இந்நேரத்துக்கு குற்றவாளிகள் எல்லாரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். முதல் விஷயம். 2வது விஷயம், கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அப்படின்னு பார்த்தோன்னா போலீஸ் செக்யூரிட்டி கண்டிப்பாக வேணும். ஏன்னா பீயிங் அ டாக்டர் வந்துட்டு, ஏன்னா இப்போ கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் டாக்டர்ஸ். அது யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய அக்யூஸ்டு வந்து அவங்கள அப்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அவங்களே மிரட்டிட்டு அவங்கள ஏதாவது தாக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான விஷயங்களும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல எங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் வேணும். இன்னொன்று, எங்களுக்குன்னு தனியாக ஓய்வு எடுக்க ஒரு ரூம் வேணும். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயங்கள். 3வது, எங்களோட பணி சுமையை குறைக்கணும். ஏன்னா 36 மணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, இப்போ நம்மளே ஒரு இடத்துல 2 மணி நேரம் உட்காந்துருக்கோம், 3 மணி நேரம் உட்காந்துருக்கோன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்ஸை டீல் பண்ணுறவங்க, பிகாஸ் டாக்டர் தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு உயிரை கொடுக்கறதுக்கும் உயிரை எடுக்கிறதுக்குமான ஒரு விஷயங்கள் வந்து அவங்க ட்ரீட் பண்ண போகிறதுல தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது 36 மணி நேரம் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸோட ஒர்க் பண்ணால் ஈவன் அவங்களோட மென்டல் ஹெல்த்துமே எப்படி இருக்கும், அவங்க பேஷண்ட்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு வருது. ஸோ 21 நேத்தி வரைக்கும் இந்த கேஸில் போயிட்டுருக்கிறதுக்கான விஷயங்கள் இது தான். இப்போது சிபிஐ கையில் கேஸ் இருக்குது. அவங்க வந்துட்டு இப்போ சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக அப்டேட் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் வந்து 3D லேசர் மேப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு மொதல் விஷயம் பண்ணியிருக்காங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா எக்ஸ்பர்ட்ஸையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு இதில் பார்க்கும்போது லாவில் வரும்போது மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டோட விட்னஸ் கேட்போம். ஏதாவது ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க எக்ஸ்பர்ட்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸ்பர்ட்ஸையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. முதல் விஷயம். 2வது, இது வரைக்கும் 26 பேர் என்கொயரி சர்க்கிளில் இருக்காங்க இந்த கேஸில். 3வது, அந்த பிரின்சிபல், தட் இஸ் அந்த காலேஜோட பிரின்சிபல் கிட்ட வந்து இந்த 3 நாளில் 4 டைம் வந்து அவர் வந்து என்கொயரி கூப்பிட்ருக்காங்க, ப்ராப்பர் சம்மன் அனுப்பி. ஸோ இந்த கேஸை வந்து திரும்ப எப்போ வந்துட்டு லிஸ்டிங்க்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா தட் இஸ் 23 நாளைக்கு வந்து இந்த கேஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வரும்போது சிபிஐ சார்பிலேருந்து பார்த்தோன்னா அவங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மாதிரி போயிருக்குன்ற விஷயத்தை அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த கேஸ் வந்து ஃபர்தராக எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து நாளைக்கு தெரிய வரும். ஒன்று, இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டாக இருக்கும், தட் இஸ் ரீசன்ட் ஆக்டில் முன்னாடி நமக்கு ஐபிசி இருந்தது, இப்போ வந்து பிஎன்எஸ் இருக்குது. பிஎன்எஸில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா டாக்டர்ஸ்க்கு நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் லா இந்த இடத்துல கிடையாது. அப்படி இருக்கப்போ நமக்கு என்ன பனிஷ்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னா, இல்லை 3 விஷயத்துக்கு வந்து பர்சன் கேன் பி பனிஷ்ட். அது சஞ்சய் ராய் இது வரைக்கும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும், ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிளியராக சொல்லுது இது ஒருத்தர் வந்து பண்ண ஒரு விஷயம் கிடையாது. பிகாஸ் இது வந்து ப்ரூட்டலி ரேப் அண்ட் மர்டர்ட். இது ப்ரீ பிளான்டாக பண்ணாங்களா இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு இன்சிடென்டெல்லாம் நடந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ப்ரீ பிளான்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன்ஸும் இருக்குது. நிறைய ரீசன்ஸ் வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடந்தது, ட்ரக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நடந்தது. ஸோ இது எல்லாமே அந்த டாக்டர் மௌமிதாக்கு அவங்களுக்கு தெரியும். இவங்க எங்கே வெளியே சொல்லிட போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால 30 நாள் அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த மர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ப்ராப்பரைஸ்டாக எதுவுமே போகலை, நிறைய வந்துட்டு ஊழல் நடந்துட்டு இருந்தது, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவங்க டார்கெட் செய்யப்பட்டு ரேப் பண்ணி ப்ரூட்டலி மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஒரு சஸ்பெக்டாக தான் இருக்குது. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது இதுதான் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வரும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் என்கொயரி முடிச்சதுக்கப்புறம் தான் வில் கெட் அன் எண்ட் பாயிண்ட். ஆமாம், இந்த விஷயத்தினால தான் இவங்க ரேப் பண்ணப்பட்டாங்க, இவங்க கொல்லப்பட்டாங்க, இதில் வந்து இத்தனை பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வரும். சரி, பேக் டு பனிஷ்மெண்ட். இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா,
கேங் ரேப்புக்கு வந்து 21 வருஷம் இல்லைனா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் இதில் கொடுக்கலாம். ப்ளஸ் மர்டருக்கு பனிஷ்மெண்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தட் இஸ் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் விச் மீன்ஸ் டெத் பெனால்ட்டி. அந்த பர்சனை வந்து தூக்கில் போடுவாங்க. இல்லை வெறும் ரேப்பாக இருந்தது அப்படின்னா 10 வருஷம், இல்லை அப்படின்னா லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக இருக்கலாம். சரி, இவ்வளோ லாஸ் இருக்குது. லாஸ் இருந்தும் ஏன் திரும்ப திரும்ப தப்புக்கள் நடக்குது? இந்த தப்பு நடந்ததுக்கப்புறம் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா மார்க்கபிளாக பார்த்தோன்னா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் நோட்டிசபிளான ரேப்புன்னு பார்த்தோன்னா ஒரு 10 ரேப்புக்கு மேலே வந்து நமக்கு நடந்துருச்சு. இது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயங்கள். சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை பாதிக்கப்பட்ட பெண்ணோடைய குடும்பமாக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயங்கள். மேஜராக நம்ம எங்கே திரும்பினாலும் கேட்குற ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா அவனை உடனே தூக்கில் போடுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் கடுமை ஆகுதோ அதை பார்த்து தான் அடுத்தவங்க வந்து அந்த தப்பை செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி சஞ்சய் ராய் அரெஸ்ட் பண்ணும்போது அவன் சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா, என்ன பண்ணுவீங்க, அதிகபட்சம் போனால் தூக்கில் போடுவீங்க, அவ்வளோதானே, தூக்கில் போட்டுக்கோங்க. ஸோ விச் மீன்ஸ் இஸ் ரெடி ஃபார் எவ்ரி திங். இதுதான் நடக்க போகுது, இதுதான் விஷயம். இப்போ இங்கே பாதிக்கப்பட்டது யார்? ஜாலியாக தூக்கில் போட்டாலும் இப்போ அவங்க ஃபேமிலிக்கும் அதனால் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஃபுல் ஃபேமிலியும் அவனை வெறுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ பர்சன் ஓகே, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு. ஒரு பொண்ணையும் கொலை பண்ணியாச்சு. அவ்வளோ கொடூரமாக ஒரு மிருகத்தை கூட அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த இடத்துல அந்த பொண்ணு கொலை பண்ணியாச்சு. கொலை பண்ணிவிட்டு தூக்கில் போட்டால் லைக் போய் சேர்ந்துருவாங்க, அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. பட் இது நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு லா இருக்கே தவிர்த்து இல்லாமல் இல்லை, இருக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம சிவியர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா ஒரு வாரத்துக்குள்ளே இல்லை 10 நாளைக்குள்ளே, இல்லை இவங்க தான் அக்யூஸ்டுன்னு கன்ஃபார்ம் ஆச்சா உடனே இப்போ நம்ம பனிஷ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அடுத்து வரவங்க அதை பார்த்து கண்டிப்பாக திருந்துவாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம என்ன தான் வந்து நெட்டில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம இருக்கோம், ஒருத்தவங்க கிட்ட போய் என்ன தான் மணிக்கணக்காக நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் அவங்க அதை ரியலைஸ் பண்ணி உள்ளே எடுத்துக்காத வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்துட்டு மாறவே மாறாது. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஆஸ் அ கன்க்ளூடிங் பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் நடந்த அப்புறம் நம்ம சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். என்ன வந்தது அப்படின்னா, ஷீ வாஸ் ரேப்டு, ஷீ வாஸ் அப்யூஸ்டு, ஷீ வாஸ் மர்டர்ட். இந்த இடத்துல வை ஷீன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. அது ஏன் திரும்ப இப்படி மாற்றி சொல்லக்கூடாது? ஈ ரேப்டர், ஈ அப்யூஸ்டு, ஈ மர்டர்டர் அப்படின்னு சொன்னோன்னா, ஓ இவன் வந்து இவங்களை கொலை பண்ணியிருக்கான், இவன் வந்துட்டு இவங்களை ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் மென் வில் பி ஹெல் லயபிள். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம என்ன கேட்போம், இப்போ இதுலேயுமே அந்த பிரின்சிபல் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டிருந்தார் இன்சிடென்ட் நடந்தோடனே. அந்த டைமுக்கு ஏன் அந்த பொண்ணு செமினார் ஹாலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அந்த இடத்துல. பிகாஸ் டியூட்டி டைமில் அவங்க போகணும், அவங்க பிகாஸ் ஷீ இஸ் அ பிஜி ஸ்டூடெண்ட் அகெயின், அவங்க செமினார் ஹாலில் தான் புக்ஸ் இருக்குது, அங்கே போய் படிப்பாங்க. இதில் அவர் கேட்குற கொஷனே சுத்த நான்சென்ஸ் கொஷனாக இருந்தது இந்த இடத்துல. ஏன்னா ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ளே அவங்க செமினார் ஹால் தான் போனாங்க, அதுவும் நைட் டைம் படிக்கிறதுக்கு போனாங்க. 36 ஹவர்ஸ்க்கு டியூட்டிக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ சொந்த ஹாஸ்பிட்டல்லே அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா வேறு எங்கே வந்து அவர் பாதுகாப்பு கொடுத்துருவாரு அப்படின்னு தெரியல. ஸோ இனிமேவாச்சும் நம்ம விமனை வந்துட்டு நம்ம திரும்ப 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 ப்ளேம் பண்ணாமல், ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஏதாவது நடக்குதா, அந்த பெண்ணையே அந்த டைம் அந்த இடத்துக்கு அங்கே போனால் அந்த பொண்ணையே அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தா, சார் ட்ரெஸ்ஸிங்கே நம்ம பேசுகிறோம் ரேப்புக்கு. அப்போ பிறந்த குழந்தைக்கு நடக்கிற ரேப் எல்லாம் 10 மாதம் குழந்தைக்கு ரேப் நடக்குது, 3 வயசு குழந்தைக்கு ரேப் நடக்குது, இதெல்லாம் எப்படி ட்ரெஸ்ஸிங்கை வச்சு நம்ம சொல்ல முடியும்? ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. பெண்கள் எவ்வளோ ஒழுக்கமாக இருந்தாலும் அவங்க வேலையை அவங்க பார்த்தாலும் சில காட்டு மிராண்டித்தனமான ஆண்கள் செய்கிற ஒரு விஷயத்துக்கு பெண் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பலிகாடு ஆகுறாங்க. அதுதான் விஷயம். ஸோ பெண்ணையே நம்ம திரும்ப 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 குற்றம் சொல்லாமல் ஆண்களுக்கும் நம்ம சொல்லி வளர்க்கணும். இனிமேல் இது பண்ணக்கூடாது, இதுதான் விஷயம், இது பண்ணால் தப்பு, பொண்ணை வந்து நீ இப்படி பார்க்கணும். ஏன்னா பெண்ணை வந்து நம்ம கடவுளாக கும்பிடுறது ஏன்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி சக பெண்களை ஃபஸ்ட்டு மதிக்க தெரியணும், அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்கள வந்து ஈக்குவலாக பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் மாறும். ப்ளஸ் பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியர் ஆச்சு உடனே எக்ஸிக்யூட் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு தடுக்க முடியும். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.